தோகையை உடைய மயில் வாகனத்தில் ஏறி அந்த அவர் சுமந்து மயில் வாகனம் அங்க அப்படி மயில் பறக்கிறதாம். அப்படி பறக்கும் போதே சூரன் தளம் முறிந்தது. அப்படியே அந்த இதுல பறக்கும் போதே சூரபத்மாவின் சேனை அப்படியே போயிடுத்து. சேனையெல்லாம் அழிவுபட்டதாம். முறிப்பட்டது அப்படிங்கிற முறிந்தது அப்படின்னா சூரபத்மாவோட சேனையெல்லாம் அழிக்கப்பட்டது. அதுதான் இந்த மயில் விருத்தத்துல சொல்லியிருக்காரு. அதான் பூரி கலாப மயிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் அந்த மயில் விருத்தத்துல ஒவ்வொரு இதுலயும் மயிலுக்கு ஒவ்வொரு இதை சொல்லியிருப்பார். அப்ப தோகையுடைய கலாப மயில். அப்ப கலாப புரவி மிசை அந்த மயில் வாகனத்தில் ஏறி அவருடைய திவ்ய சரீரத்தை இந்த வாகனத்தில் இருத்தி அதை செலுத்தும் போது சூரபத்மாவின் சேனை முறிப்பட்டது, அழியப்பட்டது. அடுத்தது தனி வேல் வாங்கி சூரன் தளம் முறிந்தது. தனிவேல் வாங்கி ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து அதை எடுத்து எங்க எரிந்தார். வேல் படையை ஏவினோன்ன அனுப்பிட எரிய குன்றங்கள் 8 வழிவிட்ட. குன்றங்கள் 8 குலப்பர்வதங்கள் 8 பார்த்தோம். அந்த 8 பர்வதங்களும் அது தன்னாலேயே வழி விட்டுடுத்தான். ஏன்னா வேல்படையை பார்த்து அதெல்லாம் பயப்படுறது. குலப்பர்வதங்கள் 8 விலகி விட்டன அப்படின்னு சொல்றார். இவர் வந்துட்டு இதுல என்ன சொல்ற, தன்னுடைய சிறிய சீர்பாதத்திற்கே அழகிய வீர கடலை கட்டி கொள்கின்ற பெருமான் கூட்டங்கள் நிறைந்த சொர்க்க பூமியில் உள்ள தேவர்களின் பந்தம் விடுபட. ஏன்னா சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான் சூரபத்மன் தேவேந்திரன். அதனாலதான் அமராவதி ஆளுகைக்கேங்கிறார். அமராவதியை காப்பாற்றினவர். அதனால தான் தேவேந்திரன் தன்னுடைய பெண்ணான தெய்வ யானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். தன்னுடைய நாட்டை காப்பாற்றி கொடுத்துட்டா அப்படின்னோட இமையோர்கள் எல்லாம் காப்பாற்றி கொடுத்தா. தன்னுடைய அந்த லோகத்தையே காப்பாற்றி கொடுத்தா, அமராவதி பட்டணத்தையே. அதனால சொர்க்க பூமியில் உள்ள தேவர்களின் பந்தம் விடுபட தோகையை உடைய வாகனமாகிய மயிலின் மீது தன்னுடைய சரீரம், திவ்ய சரீரம் எப்பேற்பட்டது நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப சொன்னார் இல்லையா, சிறிய வாழ்படை வேல்படை பட்டு அரைக்கு செய்து அப்படியே சின்ன சின்ன பாலகன் அப்படி திவ்ய சரீரம் சுமக்க பெற்று நடத்துமாறு செலுத்தவும் சூரபத்மாவின் சேனை அழிவுபட்டது, முறிப்பட்டது. ஒப்பற்ற வேலாயுதம் எடுத்து எரிய குல பர்வதங்கள் 8 விலகி விட்டன அப்படின்னு சொல்றாரு. இதுல அருணகிரியார் இதுல கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம்னா, மயில் முருகனை தாங்கி சென்றதும் சூரன் சேனை சிதறுண்டது. அப்படியே மயில் பறந்து வரத பார்த்தோன்னே தன்னால பயந்து அப்படியே சேனையெல்லாம் சிதறி போயிடுதான். வேலை விட்டோன்ன குல பர்வதங்கள் மலைகள் 8 மலைகளும் விலகி விட்டன. அதுபோல அடியேனின் துன்பங்களும் முருகன் அருள் புரிந்த மாத்திரத்திற்கே ஓடிவிடும். உன்னுடைய கருணை கண் பட்டா போரும்பா. என்னுடைய துன்பங்கள் எல்லாம் பனி போல், மலை போல் துன்பமும் பனி போல் நீங்கிடும். மால் மருக மனம் வைத்தால் மலை போல் துன்பமும் பனி போல் நீங்கிடும். மால் மருக மனம் வைத்தால் அளவாய் அழகு அன்பரு கல்வர். அளவாய் அழகு அன்பரு கல்வர். அவனே தூயர் நீக்கிடும் நல்வன். எப்பேற்பட்டவன் முருகன், அளவாய் அழகன். அவன் மனசு வச்சா போறோம், எப்பேற்பட்ட மலை போன்ற துன்பமும் பனி போல நீங்கிடும். மால் மருகன் அப்படி அருள் புரிந்தால் அப்படின்னு சொல்றார் அவர் அதனாலதான் இவரும் முருகன் அருள் புரிந்த மாத்திரத்தே அடியேனின் துன்பங்கள் எல்லாம் அப்படியே சூரியனை கண்ட பனி போல, அப்படி பனி இப்படியே போயிடும் இல்லையா, அத மாதிரி நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அருணகிரியார் சொல்றார். நம்மளும் அந்த முருகனோட அருளை வேண்டி அவருடைய பாதார விந்தங்கள்ல சரண் புகுந்து நம்ம காக்கிறதுக்கு வேண்டிப்போம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.